ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்கஜ் நலபாகத்தில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்னு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாங்காய் சாதத்துக்கு நான் இங்கே கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். முதல்ல இதை நல்லா கழுவிட்டு இதை நல்லா துருவினா தான் நமக்கு ஈஸியாக வதங்கும். இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு தாளிச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல விருப்பம் இருந்தால் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நான் வேர்க்கடலை சேர்க்க போகிறேன். இங்கே நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். துருவி வைத்த மாங்காவையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மாங்காய் வதங்கும் போதே நல்லா வெந்துடும். அப்போ தான் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காரம், உப்பு, புளிப்போட ரைஸ் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மாங்காய் சீசன், அதனால் நமக்கு இந்த மாதிரி மாங்காய் சாதம் கொடுத்துட்டா வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். பசங்களும் ஈஸியாக டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வடித்து வைத்த சாதம் 1 கப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பு இருக்கிறதுனால சாதம் நான் 1/4 கப்பு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதன் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான மாங்காய் சாதம் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.